ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. இது நவக்கிரக ஸ்லோகம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸ் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார். இன்றைய தினத்தில் புரட்டாசி மாத பலன்கள், புரட்டாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நடக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா காலதாமதமாக சில விஷயங்கள் நடக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் போட்டிருந்த பதிவில் வேலை மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் வேலை மாற்றம் எனக்கு வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இடம் மாற்றம் எனக்கு வந்திருந்தது சுவாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு அந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது பொதுவான ராசி பலன்கள் தான். இப்போ நான் மேஷ ராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது பொதுவான ராசி பலன்கள். இந்த மாதத்துக்கு, இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷ ராசிக்கு இப்படி தான் இருக்கும், அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் முறையில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிரக அமைப்புப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, தசாபுக்தியில் என்ன அந்தரம் நடக்கிறதோ அதுபடி தான் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய பொது பலன்கள் அப்படியே சில பேருக்கு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற பலன்கள் அப்படியே குடும்பத்தில் அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய ஜாதகம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுங்க. 9884530146 ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து தாராளமாக உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்குறதே எதற்காக அப்படின்னு சொன்னால், ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறது. நடந்து முடிஞ்சதை பார்க்கணுங்கிறது கிடையாது. இனிமேல் எப்படி நடக்கும், இந்த 24 நவம்பர் டிசம்பர் 2025 என்னுடைய ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் எனக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். என் ராசிக்கு இதுதான் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து நீங்கள் கேட்கலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துடைய நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது, நவராத்திரி சுவாமிக்கு எப்படி சிவபெருமானுக்கு எப்படி சிவராத்திரியோ அதுபோல் அம்பாளுக்கு 9 ராத்திரி அப்படின்னு என்று சொல்லக்கூடிய நவராத்திரி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப மிகுந்தது. விஜயதசமி, ஆயுத பூஜைன்னு விசேஷமான ஒரு நாட்களாக அமைகிறது புரட்டாசி மாதத்தில். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை, எல்லா சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த மாதமாக அமைகிறது. எல்லா சனிக்கிழமையும் எல்லாருமே சில பேர் விரதம் இருக்கிறவங்களாம் தீர்த்தம் வாங்கி சாப்பிடாமல், துளசி தீர்த்தம் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன், அந்தளவுக்கு விசேஷமாக விரதம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி ஆரம்பத்திலும் சரி புரட்டாசி முடிவிலும் சரி பௌர்ணமி வருது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடியது. முன்னோர்கள்லாம் பூமிக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மகாலய அமாவாசை அன்றைக்கி நம்ம அவங்களுக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் எவ்வளோ பூஜைகள் செய்தாலுமே திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அது மட்டும் தட்டவே கூடாது. அதனால தான் நம்ம ஜாதக திதி நம்ம கொடுக்காம நம்ம பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம செய்யாமல் காலதாமதமாக தேதியை வச்சு பண்ணி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கும். அதனால தான் சொல்கிறோம், பித்ரு தோஷம் இருக்குது, இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அந்த ஒரு காரணம் தான். ஸோ இது பித்ருக்களுக்கான தினம், மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடியது. ஸோ அது ரொம்ப மிக சிறப்பான, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த மகாலய அமாவாசைக்கு எல்லாம் முன்னோர்களுக்கு நினைவு கூர்ந்து ஸோ அவங்களுக்கு படையெல்லாம் போட்டு பூஜைகள்லாம் நல்ல சிறப்பான முறையில் பண்ணுவாங்க. இப்பொழுது அடுத்ததாக வரக்கூடிய 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரையில் பலன்கள் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரிஷப ராசி நேயர்களை, உங்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் 12 ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் ஜாதகத்தில் குருவும், மிதுனத்தில் சந்திரனும் செவ்வாயும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் சூரியனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் இருக்க ரிஷபராசி பலன்கள் எப்படி இருக்கும்? கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி நேயர்களை, உங்கள் நேரத்தை உயிருக்கு சமமாக மதிக்கும் ரிஷபராசி நேயர்களை அப்படின்னு கூட சொல்லலாம்.
எந்த காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடங்களாக இருக்குது எந்த ஒரு காரியத்திலும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தடுமாற்றம் கொஞ்சம் நீங்கும், கொஞ்சம் தடுமாற்றங்கள் நீங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்றவருடன் இருந்த பகை அப்படிங்கிறது கொஞ்சம் தொடரும். மற்றவரோட சில பகை இருந்ததுன்னு சொன்னால் அது கொஞ்சம் தொடரும். தேவையில்லாத வீண் குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் இந்த ரிஷபராசிக்கு அப்படிங்கிறது இருக்கும். ஏற்கனவே ஜென்மகுரு நடந்துருக்கு. ஸோ ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே கொஞ்சம் கவனமாக எடுத்து வைக்கிறது, யோசித்து எடுத்து வைக்கிறது நல்லது. அவசரப்பட்டோ பதட்டப்பட்டோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்க முடியும் நினச்சிண்டு வம்பில் போய் மாட்டிக்காதீங்க. இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் தொழில் வியாபாரத்தில் போட்டி அதிகம் இருக்கும், ரொம்ப கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட்ஸில் அதே மாதிரி கவனத்தோட பணம் முதலீடு பண்ணும்போது ரொம்ப கவனத்தோடு முதலீடு பண்ணுங்கள். ரிஷபராசி பொறுத்தளவுக்கு செகண்ட்ஸில் ஏதோ ஒரு வண்டி வாங்குறதோ இல்லை ஒரு வீடு வாங்குறதோ இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். இது புதுசாக தான் இது பண்ணணுங்கிறதுல இப்போ ஒரு கட்டின வீடு வந்து நான் வியாபாரத்துக்கு வருது வாங்குறதுக்கு வரணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்புகளும் மறைமுக பிரச்சனைகளும் மறைமுக எதிரிகளும் உண்டு. டைரெக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். எல்லாத்துலேயும் நான் வேகமாக இருக்கேன், எல்லாத்துலேயும் நான் வேகமாக செயல்படுறேன்னு சொல்லி நீங்கள் கொண்டு எதுலையாவது இடகடமாக போய் மாட்டிக்காதீங்க. எதையுமே யோசித்து செய்யணும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். அந்த கிரகமானது கண்டிப்பாக அது செய்ய வேண்டிய வேலையை அந்த நேரத்தில் அது செஞ்சிடும். அதனால் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் தூங்கி எழுந்திருக்கிறீங்களா, இன்று இரவில் வரையில் நிதானித்து மைண்டை ஒருநிலைப்படுத்தி யோசித்து தெய்வ வழிபாட்டோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையானது அன்றாட வாழ்க்கையானது இருக்கணும். அதே போல் உறவினர்கள், நண்பர்கள் மனஸ்தாபம் ஏற்படும். உறவினர்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் வீணான மனஸ்தாபங்கள் ஏற்படும். தேவையே இல்லை இதெல்லாம். ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிறிதாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்பாராத செலவுகள் வந்து அதெல்லாம் கொஞ்சம் விரயமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் படிப்பு நன்றாக இருக்கும். படிப்பு சம்மந்தமானதெல்லாம் நல்லா இருக்கும். வெகு தூர பயணம் உண்டு. அதே போல் புதிய வீடு வாகனம் வாங்கலாம். திருமண விஷயம் சம்மந்தப்பட்டது பேசலாம், நல்லபடியாக முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் பற்றி பேசலாம், புதிய தொழில் விரிவு முறையை பற்றிலாம் பேசலாம். விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஓரளவு விவசாயம் வந்து கை கொடுக்கும். விவசாயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கடன் வாங்க வேண்டாம், தேவைக்கேற்ப மாதிரி கொஞ்சம் விஷயங்களை பண்ணிக்கோங்க. அதே போல் சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் எதிலும் பொறுமை நிதானம் தேவை. எதையும் அவசரப்பட்டு செஞ்சு யோசிக்காதீங்க. ஸோ முன்னாடி யோசித்து நிதானித்து செய்யுங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆகாத நிறம் அப்படின்னு சொன்னால் வெளிர் நீலம் ஊதா கலர் கொஞ்சம் கவனமாக இருங்க. 65% வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு புரட்டாசி மாதம் சரியாக இருக்குது. பெருமாளையும் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் உங்கள் ஜாதகத்தில் மிகுந்த சிறப்பான ஒரு யோகத்தை தரும். முடிஞ்சால் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க, காரிய தடங்கல்கள் எல்லாம் விலகும். அதே போல் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் ஆலயம் தொழுவது சாலவும் என்ற டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெண்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். வண்டி வாகனங்களில் சிறு விபத்து ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நல்லது. சுபம்.